Hello students, in this video I am going to explain about MySQL. Actually in the unit la vandu nama enna paaka porom JSP programs, appuram database concept, appuram JSP programming database front end back end renduthaiyum eppadi nee connect panna pora indha moonu theyum paaka porom. So earlier we discussed about the JSP programs. Okay, how to design your front page using JSP program. இப்போ பார்க்க போகிறது backend. So backendக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறீங்க இங்கே MySQL. So MySQL is the fast and easy to use RDBMS. MySQLங்கிறது RDBMS. So இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்னென்ன what are the important features in MySQLன்னு எடுத்துட்டிங்கன்னா it's a open source. It's an open source first. And then it can work in any platform. அதாவது இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் many பிளாட்ஃபார்ம்ங்கிறது OS எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் சப்போர்ட் பண்ணும். Almost many operating systems and also many languages. Languagesல PHP, Perl, C++, Java இதெல்லாம் one of the important thing. So இதுல இது இல்லாம இன்னுமே நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணும் எது MySQL. And then இதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடும் ஹையா இருக்கும். இதெல்லாம் என்ன உனக்கு MySQL features. It's open source and it works on many operating system with many languages. And then operating speed is high. Then இதில் MySQLல நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்டியில் படிச்சிருப்பீங்க, இந்த செமஸ்டர் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. தட் இஸ் வாட் இஸ் DDL, DML, DCL and DQL அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே how to do some manipulations in using database அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கு data definition language, data manipulation language, data control language and then data query language அப்படின்னு 4 ஹெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அத்தனையும் நம்ம இங்கே ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம் இப்போது MySQLல. ஸோ MySQLல suppose if you want to create a table, how to do? So first the syntax பாருங்க, to create a table. So ஒரு table create பண்றதுக்கு இந்த syntax யூஸ் பண்றோம். இதுக்கு என்ன create table, இது it's a keyword. create tableங்கிறது keyword. And then table name, any name, tableக்கு நீ ஏதாவது ஒரு நேம் கொடுப்ப. And then within bracketல how to give the column 1 and its data type. For example, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண அப்படின்னா இங்கே என்ன வரும் உனக்கு ரெஜிஸ்டர் நம்பர், அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், ஒரு இன்டீஜராக இருக்கும், இல்லை ஒரு நம்பர். இன்டீஜர்னு இங்கே சொல்ல மாட்டோம், அது என்னன்னு சொல்லுவோம், நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எத்தனை டெசிமல்னால் அது ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்குவோம், எத்தனை டிஜிட்டில் வரப்போகுது டிஸ்பிளே பண்ண போகுது அப்படின்னு நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ இது வந்து டேட்டா டைப். அதே மாதிரி ஒரு நேம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட டேட்டா டைப் கேரக்டராக இருக்கும், கேரக்டர் வித் சைஸ் கொடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நீ எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், column 1 data type, column 2 data type, up to column n or m data type. இதில் while creating a table you can mention the primary key. ஸோ primary keyங்கிறது ஒரு யூனிக் கீ, அதுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும், ரெப்புடேஷன்ஸ் இருக்காது, டூப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா there is no duplication in it. பிகாஸ் அதில் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், உனக்கு ஒருத்தருக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்க முடியும். மோர் தென் ஒன் cannot be having a single register number, cannot use a single register number. அதை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரைமரி கீயோட அந்த ப்ரைமரி கீயே இங்கே நீ டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் சப்போஸ் யூ ஆர் யூஸிங் 2 டேபிள், இப்போ டேபிள் 1 ஒன்று, டேபிள் 2 ஒன்று, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கீயை காமனாக வச்சுட்டு ரெண்டுக்கும் இடையில 2 டேபிளையும் நீ லிங்க் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது நீ என்னன்னு சொல்லுவோம், ஃபாரின் கீ. இது ரெண்டும் ஆப்ஷனல், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஷனல் கொடுத்துருப்பீங்க. அண்ட் தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் என்னது கிரியேட் டேபிளோட சின்டாக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள்ஸ் கீவேர்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது நீ டேபிளுக்கு கொடுக்குற நேமு, இதில் column 1 register number, அதோட data type number of 4 டிஜிட்டில் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் நேமு, அதுக்கு எவ்வளோ கேரக்டர் 25 அசைன் பண்ணுறேன். அண்ட் தென் ஏஜ் 2 டிஜிட்டில் கொடுக்குறேன், நம்பர்னு அசைன் பண்ணி, டிபார்ட்மெண்ட் கேரக்டர் ஆஃப் 10. ஸோ இங்கேயோ க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இது க்ரியேட்டிங் டேபிள். இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற, அந்த டேபிள் இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற டேபிளில் இருக்கு இல்லையா,
அதே மாதிரி இருக்குது. அப்போ அதை அப்படியே இம்போர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மெம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு க்ரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், வெப் ப்ரோக்ராமில் இருக்கிற கண்டென்ட்டு தான் ஒரு நியூ டேபிள் நேம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது நியூ டேபிள் லைக் வெப் ப்ரோக்ராமிங். ஸோ வெப் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கும். அப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம காப்பி பண்ணுறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அதில் என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே டூப்ளிகேட் பண்ணணும். ஒரு டேபிளில் இருக்க கண்டென்ட் அதையே நீ அப்படியே இன்னொரு டேபிளாக க்ரியேட் பண்ணுற வேற ஒரு நேமில் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் கிரியேட் டேபிள். கிரியேட்டிங் நியூ டேபிள் யூஸிங் ஆல்ரெடி கிரியேட்டட் டேபிள். இதுக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் தென் நியூ டேபிள் நேம். இப்போ நீ என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போறியோ அந்த டேபிள் நேம். இங்கே லைக்குங்கிறது அகெயின் கீவேர்டு. ஓகே, so like old table name, already created table. For example, இப்போ ஒரு டேபிள் நேம் இப்போ நீ கிரியேட் பண்ண போகிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற SE அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற. எதை மாதிரியே இருக்கும், அது WP மாதிரியே இருக்குது. WPயில் என்ன ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கியோ அது அதே மாதிரி இருக்க போகுது, ஃபீல்ட் அண்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாம். அப்போ நீ எப்படி கொடுப்ப, கிரியேட் டேபிள் SE like WP. Okay, so this is creating a new table using already created table. So இங்க பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்திருக்காங்க, create table STU master. இது புதுசா நீ கிரியேட் பண்ற டேபிள். அது எது மாதிரி இருக்கு, like student, already இருக்கிறது student மாதிரி இருக்கு. So this is another type of creating table. Next, alter table. So alter tableங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, to change the structure of the table. அது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்ட, அதில் நீ ஏதோ ஒரு ஃபீல்டு வச்சுருக்க, அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரக்சர் மாறுது. ஓகே, அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், அந்த டேபிளை நீ மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இன்னும் அடிஷ்னலாக 2 காலம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை ஏற்கனவே இருக்கிற காலமை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை டேட்டா டைப்போட விட்த்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஜ் வந்து 2 டிஜிட்டில் கொடுத்துருக்கீங்க. 99 வயசு முடிஞ்சு 100 வயசு வரலாம் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3 டிஜிட் இருக்கணும், 2 டிஜிட்டில் கொடுக்க முடியாது. அப்போ அவங்க அந்த ஃபீல்டு என்னவா மாற்றுவ, நீனு நம்பரை 3ஆக மாற்றுவ நீனு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், டேட்டா டைப்போட காலம் விட்த்து வந்து நீ சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணலாம். லைக் ப்ரைமரி உன்னோட கீவேர்டு ப்ரைமரி கீயாக இருக்கட்டும், ஃபாரின் கீயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ ஆட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆல்டர் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்டர் டேபிளில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், நியூ காலம் ஆட் பண்ணலாம், விட்த்தை சேஞ்ச் பண்ணலாம், டேட்டா டைப்போட விட்த்தை, அண்ட் தென் டேட்டா டைப் ஆஃப் காலம் கேன் ஆல்சோ பி சேஞ்ச். தென் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் கேன் பி இன்க்ளூடட் ஆஸ் வெல் அஸ் ட்ராப்ட். இன்க்ளூடும் பண்ணலாம், ட்ராப்பும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஆல்டர் டேபிள்ங்கிறது கீவேர்ட், டேபிள் நேம் கொடுத்துக்கோ, அண்ட் தென் எதை மாடிஃபை பண்ண போறியோ, மாடிஃபைங்கிறது கீவேர்ட், அப்புறம் எதை மாடிஃபை பண்ண போறியோ அது இங்கே கொடுப்பேன். அந்த காலம் நேம், டேட்டா டைப் அந்த மாதிரி கொடுத்துட்டே போவேன். அண்ட் இன்னொரு டைப் பார்த்துட்டிங்கன்னா, ஆல்டர் டேபிள்ங்கிறது கீவேர்ட், டேபிள் நேம், இது வந்து மாடிஃபை பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், புதுசாக காலமை ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் 2ன்னு கொடுத்துருந்தேன், அந்த இடத்த இந்த இடத்துல 3ன்னு மாற்றலாம். ஸோ எந்த காலமோ அது, இப்போ ஏஜ்ன்னு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, ஏஜ் ஆல்ரெடி 2 நம்பர் 2ன்னு கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், ஏஜ் நம்பர் 3 அப்படின்னு மாற்றலாம், மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா. அதே ஒரு புதுசாக ஒரு காலமை நீ ஆட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, ஆட் இங்கே யூஸ் பண்ண பொறுத்து ஆடுங்கிற கீவேர்டு. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வித் ஆஃப் த நேம் ஃபீல்டை வந்து 25லேருந்து 30ஆக மாற்றுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், SQL ப்ராம்ப்டில் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு டேபிள் நேமு, மாடிஃபை நேம் கேரக்டர் 30. ஏர்லியராக நீ 25 கொடுத்துருக்க, இப்போ 30ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்டர் டேபிள். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், சப்போஸ் இஃப் யூ ஆர் ஆடிங் அட்ரஸ்னு ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன், அப்போ alter table student table name, then add keyword, here it is add, and then address character of 50. so inge nee address அப்படிங்கற field வந்து add பண்றேன். so this is about alter table. and then next drop table அப்படிங்கிறது என்னன்னா remove the table from the database. டேட்டாபேஸ்ல இருந்து அந்த டேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு
ட்ராப் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். அதுக்கு என்ன கொடுத்தா போதும், ட்ராப் டேபிள், அந்த டேபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நீ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா அது ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அப்படியே டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, டு டெலீட் ஆல் ரெக்கார்ட் ஸ்டோர்ட் இன் த டேபிள். மேலே இருக்க ஃபீல்டு, ட்ராப் டேபிள் என்ன ஆகும்னா மேலே இருக்க அந்த ஃபீல்டும் சேர்த்து டெலீட் ஆகிடும். நீ கிரியேட் பண்ணது அத்தனையும் டெலீட் ஆகிடும். ட்ரங்கேட்டில் என்ன இருக்குன்னா ஹெட்டு மட்டும் இருக்கும், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ இதுதான் ஒரு டேபிள்னு வச்சுக்கோயேன். இந்த ட்ராப் டேபிள்னால் இந்த டேபிள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். அதே நீ ட்ரங்கேட் பண்ணும்பொழுது உனக்கு இந்த கீழே இருக்குல்ல, இங்கே இருக்க ரோவில் இருக்க டேட்டா டெலீட் ஆகிருக்கும். இதோட ஹெட்டிங் இருக்குது பாரு, இது அப்படியே இருக்கும். அதாவது நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் மட்டும் என்ன இருக்கும், ரீட்டைன் ஆகிட்டுருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் ரீட்டைன் ஆகிட்டுருக்கும். பட் அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் டெலீட் ஆயிரும். அதுதான் ட்ரங்கேட் டேபிள். ஸோ அதுக்கு என்ன கொடுப்போம்னா ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கமெண்ட். இது வந்து டிடிஎல், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதில் தான் கிரியேட், ஆல்டர், இது ரெண்டும் வர்றது டேட்டா டெஃபினேஷன், டிடிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது